सीतापदे राम 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 सीतापदे राम 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 श्री राम राम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम हर नम पार्वती पति हर महादेवा सिद्धि विनायक स्वामी की जय। अंशने स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। प्रह्लाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगोषौनक भीष्म ताल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहवदान स्मरामि। श्री प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் கபில வாசுதேவருடைய உபதேசத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான உபதேசம். சாக்ஷாத் பகவானே அம்மா தேவஹூதி அம்மாவுக்கு உபதேசம் செய்கிறார். அதில் நம்ம கர்ப்பவாச துக்கத்தை சொல்கிறாரு. கர்ப்பவாசம்ன்றது சொல்கிறார். ஆனால் அந்த கர்ப்பத்தில் எப்படி ஒரு மாதத்தில் என்ன ஆகுது, 2 மாதத்தில் என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் புட்டு வைக்கிறாரு கபில வாசுதேவர். அதாவது இன்றைக்கி விஞ்ஞானம் எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இப்போ என்னென்னா ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போ மாதம் போய் ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாமே செக் பண்ணுறாங்க இல்லையா. அதெல்லாம் இப்போ வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே எப்படி கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உண்டாகுது, எப்படி வளருது, எல்லாமே நம்மளுக்கு மெய்ஞானம். அது இப்போ வந்தது விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் ரொம்ப வசதி. அப்போல்லாம் எப்படி பார்த்தாங்க, எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சுது, கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற குழந்தை எப்படி வளருது, என்ன ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுது. எல்லாமே மகான்கள் ஞான திருஷ்டியில் பார்த்து எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் வேறு சாஸ்திரங்கள்லாம் கூட இந்த கர்ப்பத்தில் எப்படி குழந்தை வளர்ச்சி அடையிறதுலாம் இன்னும் டீட்டெயிலாக வேறு இன்னும் நிறைய சாஸ்திரங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா இன்னும் ஆச்சரியமாகிடும். இதெல்லாம் எப்படி 5000 வருஷத்துக்கு லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எழுதி வச்சாங்க, இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்போல்லாம் இந்த அளவுக்கு முன்னேற்றம் கிடையாது இல்லையா. ஆனால் அப்போல்லாம் மகான்கள் தெய்வத்தோட நேரடியாக பேசுவாங்க. கடவுள் பகவானிடத்தில் நேரடியாக பேசி அப்படியே எழுதுவாங்க. பகவான் எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அப்போ மகான்களுக்கு பகவானுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் மகான்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு பார்த்து அப்படியே இனிமேல் எதிர்காலத்தில் நடக்க போகிறது, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களால் பார்த்து எழுத முடியும். ஏன்னா இப்போ விஞ்ஞானத்தினால ஏதோ ஓரளவுக்கு கண்டுபிடிச்சதுல ஆஹா ஓஹோன்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளோ விஷயங்கள்லாம் இதை விட அட்வான்ஸாக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. எதிர்காலத்தில் என்ன நடக்கணும்னா இன்னும் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கல. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் சொல்ல முடியாது. இப்போ மழை நாளைக்கு மழை வரும், நாளைக்கு மழை வரும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் எதிர்காலத்தில் நம்மளாம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போதுன்னெலாம் சொல்லியிருக்காங்க மகான்கள்லாம். லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுலாம் கூட சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் நம்ம சாஸ்திரம் பாருங்களேன் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்லியிருக்கு, பர்ஃபெக்டாக நடந்திருக்கு எல்லாமே. அதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி மகான்கள் இதெல்லாம் இவ்வளோ எழுதி வச்சாங்க, இவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா. அதுதான் நமக்குள்ளும் அந்த சக்தி இருக்குது, அந்த தெய்வ சக்தி இருக்குது. நாம் அதை உணர்ந்தோம்னா கண்டிப்பாக பகவான். இப்போ வியாசாச்சாரியார் அவங்களாம் பகவானே தான், பகவானுடைய அவதாரம் தான். எவ்வளோ மகாத்மாக்கள்லாம் அந்த ஞான திருஷ்டியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்படி எல்லாமே தெரியும். அதனால தான் அமோக திருஷ்டி அப்படின்னு சொல்கிறது. அமோக திருஷ்டினா வீண் போகாத கண்களை உடையவர்கள், வீண் போகாத ஞான திருஷ்டி உடையவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால்தான் பக்தி இதெல்லாம் அஷ்டமா சித்திகளில் ஒன்று தான். தூர கிரகணம், அதாவது எங்கேயோ நடக்கிற விஷயத்தை இங்கே உட்காந்து பார்க்குறது எல்லாமே.
ஆனால் இதெல்லாம் மகான்கள் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக நினைக்க மாட்டாங்க. ஞான திருஷ்டி நம்ம எங்கேயோ நடக்குது என்றைக்கோ நடக்கிறதுலாம் சொல்கிறதுலாம் அதெல்லாம் பெரிய விஷயமாக நினைக்க மாட்டாங்க. பகவத் பக்தியை ஒருத்தர் மதிச்சிட்டாங்கன்னா மற்றது எதுவும் பெருசாக மதிக்க மாட்டாங்க. இந்த அஷ்டமா சித்திகளையும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு சித்து வேலை காமிச்சா கூட அவங்கள பெரிய மகாத்மாக்களாக நம்ம அவங்கள ஜனம் கொண்டாடுது. அப்படின்னா அந்த சித்திகள்லாம் கூட மதிக்காத முக்தாத்மாக்கள்லாம் இருக்காங்க. அந்த முக்திக்கு மேலே இருக்கிற பக்தி அப்படின்னா ரொம்ப ரொம்ப வசதி. இப்போது துர்வாச மகரிஷி கூட அஷ்டமா சித்திகள் கைவர பெற்றவர் தான். ஆனால் பகவான் பக்தி இல்லைன்னு சொன்னால், பகவான் இடத்துல இல்லை, பகவத் பக்தரிடத்தில் பக்தி இல்லைன்னு சொன்னால் அவரில் பகவானே ஏற்றுக்கலையே இல்லையா? அப்படின்னா அம்பரீஷனுக்கு அப்படிப்பட்ட பக்தி இருந்ததுனால்தான் அவன் என்னுடைய உயிர்னு சொல்கிறார் பகவான் இறைவனே. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம பக்தி. அதாவது என்னென்னா, இது அல்பமான விஷயத்தை சொல்ல வந்த புராணம் இல்லை. இது வெறும் அஷ்டமா சித்திகளையோ பௌதிகமான ஆசைகளை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் ஞானத்தையோ ஏதோ சாதாரண விஷயம் சொல்ல வந்த உயர்ந்த விஷயமான சிறந்த பக்தியை, உண்மையான பக்தியை வெளிப்படுத்த வந்த புராணம் இந்த பாகவத புராணம். ரொம்ப அற்புதமான புராணம். இதெல்லாம் ரசிக்கிற பாக்கியவான்கள் ரசித்து தான் இருக்காங்க. டெய்லி பாகவதம் படித்து ஆனந்தமாக அனுபவிக்கிறாங்க. நிறைய தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பாகவதத்தில் நமக்கு என்ன சாரமாக பக்தி உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சரித்திரம் பிடிக்குமோ நமக்கு அதை மட்டும் படித்து நம்ம அனுபவிச்சோன்னாவே பக்தியில் நம்ம தெளிக்கலாம். ஒரு அம்பரீஷ் சரித்திரம், இல்லை கிருஷ்ண லீலைகள், நவநீத லீலைகள், இல்லை மிருதபக்ஷ லீலை, எது நம்மளுக்கு பிடிக்குமோ அந்த லீலையை மட்டும் நம்ம படித்து அனுபவிக்கலாம் பாகவதம். அப்போ அவன் ரசிகன் நிறைய படித்து ஒன்றும் புரியாமல் குழம்புறத காட்டிலும் நமக்கு என்ன புரியுமோ என்ன தெரியுமோ பாகவதத்தில் அதை மட்டும் படித்து அனுபவித்தாலே அதுவே பக்தி தான். சுகமாக இருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்தது நம்ம கர்ப்பவாச துக்கத்தை பற்றி பார்க்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் யதாதீதம் யதாமதி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அவ்வளோதான். எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது, எல்லாமே எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் உங்களதில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ராம 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 ராம். அதாவது ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய சௌக்கியத்தில் ஈடுபடுறதுனால அந்த பெண்மணியானவள் கர்ப்பம் அடைகிறாள் அல்லவா? அவருக்கு எப்படின்னா அது இங்கே சொல்கிறார். கலலம் தேகராத்திரேன பஞ்சராத்திரேன புத்புதம். ஒரு ராத்திரியில், அதாவது ஒரே ஒரு விந்தணு தான், அதுதான் குழந்தையாக உருவாகுது இல்லையா? ஆமாம், கணவனும் மனைவி ஆணோ பெண்ணனுடைய வீரியம் எல்லா வீரியமும் எல்லா விந்தணுக்களும் குழந்தையாக உண்டாகலை. ஒரே ஒரு விந்தணு தான் அது குழந்தைய உண்டாகுது. அந்த ஸ்திரீனுடைய கருமுட்டையில் போய் செலுத்தப்பட்டு அவர்கள் அந்த குழந்தையானது உண்டாகிறது. ஒரே ஒரு விந்தணு தான். அப்போது அந்த சின்ன விந்தணுவானது நுரை போல் உருவாகிறது. அது சொல்கிறாரு. கலலம் தேகராத்திரின, ஒரு ராத்திரியில் அது நுரை போல் உண்டாகுது. 5 ராத்திரியில் பஞ்சராத்திரேன புத்புதம், அது நுரை ஒரு முட்டை மாதிரி, அதாவது ஒரு இழந்த பழம் மாதிரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. 10 நாளில் அது ஒரு இழந்த பழம் மாதிரி ஒரு முட்டை வடிவத்தில் வருது. ஒரு ராத்திரி 5 ராத்திரியில் ஒரு புத்புதம், ஒரு நுரை வடிவில், நுரை குமிழி போல் அப்படியே உண்டாகுது அந்த கர்ப்பத்தில். அதுக்கு பிறகு 10 ராத்திரியில் அது ஒரு இழந்த பழ வடிவத்தில் ஒரு பேசி அண்டம் வா ததப்பரம், அதாவது ஒரு முட்டை வடிவத்தில் உண்டாகிறது என்று சொல்லப்படுகிறது. கலலம் தேகராத்திரேன பஞ்சராத்திரேன புத்புதம் தசாகேன து கற்கந்து, முட்டை வடிவத்தில் உண்டாகுது. பேசி அண்டம் வா ததப்பரம். அப்புறமா மாசேன து சிரோ, அப்போ ஒரு மாதத்தில் அதுக்கு தலை உண்டாகுது. மாசினத்து சிரோ துவாப்பியாம் பாக் அங்குரி ஆதி அங்கவிக்கிரக. 2வது மாதத்தில் என்ன ஆகுதுன்னா கை கால்கள்லாம் உண்டாகுதான் அந்த சிசுவுக்கு கர்ப்பத்தில். முதல் தலை உண்டாகுது ஒரு மாதத்தில்.
ஃபஸ்ட்டு முட்டை வடிவத்தில் வருது, அப்புறமா ஃபஸ்ட்டு நுரை வடிவத்தில் வருது, அது அப்படியே இழந்த வடிவத்தில் வருது, அப்புறமா அப்புறம் ஒரு முட்டை வடிவத்தில் வருது. அது பிறகு என்ன ஆகுது, அது தலை உண்டாகுது ஒரு மாதத்தில். 2வது மாதத்தில் அதுக்கு கை கால்கள்லாம் உண்டாகலாம், இதுபோல் அங்கங்கள்லாம் உண்டாகுது. அப்புறமா கை கால்கள் உண்டாகுது. அப்புறமா என்னென்னா நகம், ரோமங்கள், எலும்பு 2 மாதத்தில் இதெல்லாம் வந்து 3வது மாதத்தில் இதெல்லாம் உண்டாகுது. 2 மாதத்தில் வந்து கை கால்கள் உண்டாகுது. அதுக்கு முன்னாடி தலை உண்டாச்சு, கை கால் உண்டாகுது, அங்கங்கள் உண்டாகுது. அதுக்கு பிறகு வந்து 3வது மாதத்தில் நகங்கள் உண்டாகுது, ரோமங்கள் உண்டாகுது, எலும்பு உண்டாகுது, மாம்சம், தோல் உண்டாகுது. அது பிறகு 3வது மாதத்துலேயே ஆண் பெண் குறியும் உண்டாகிட்டு தான். அந்த ஆணா பெண்ணான்றது 3வது மாதத்துல தெரிஞ்சது தான், அது சொல்லப்படுகிறது. லிங்கோ சித்ரோத்பவ ஸ்திரிபிகி, அந்த லிங்கம், அந்த ஆண் பெண் லிங்கமானது உண்டாக்கி விடுகிறது. இது 3 மாதத்தில் உண்டாகுது. சதுர்பீர் தாதவா சப்த பஞ்சபிகி சுத்ரோத்பவா. 4வது மாதத்தில் 7 தாதுக்கள் உண்டாகுதான். அந்த 7 தாதுக்கள் என்ன, தோல், மாம்சம், ரத்தம், எலும்பு, மஜ்ஜைன்னு சொல்கிறேன் இல்லையா, சுக்லம், இதெல்லாம் வந்து 4வது மாதத்தில் இந்த தாதுக்கள்லாம் உண்டாகுதான். இந்த 7 விதமான தாதுக்கள் உண்டாகுது. சதுர்பி தாதவா சப்த பஞ்சபிகி சுத்ருத்பவா. 5வது மாதத்தில் சுத்ருத்பவா, பசிதாகங்கள் உண்டாகிறது தான் அந்த குழந்தைக்கு. 6வது வந்து என்னென்னா ஷட்பிர் ஜராயுனா வீதக. 6வது மாதத்தில் என்னாவது, அதோடைய 6வது மாதத்தில் வந்து அந்த ஜராயு வீதக குக்ஷோ பிராம்பியதி தக்ஷிணே, அதாவது வலது பக்கத்தில் சுற்ற ஆரம்பிக்குது அந்த குழந்தை. 6வது மாதத்தில் வலது பக்கத்தில் சுற்ற ஆரம்பிக்குது அந்த குழந்தை. அது வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த குடலால், அந்த தாயினுடைய குடலால் சூழப்பட்டு அந்த அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் அதுக்கு உணவாக இருக்கிறது. 5வது மாதத்தில் பசிதாக உண்டாகுது. 6வது மாதத்தில் அது வந்து நரம்புகளால் சூழப்பட்டு இருக்கிறது. 6வது மாதத்தில் நரம்புகளால் சூழப்பட்டு அப்படியே அது மறைக்கப்பட்டிருக்குது. இதில் தட்சிண வலது பக்கம் வந்து அது அந்த குழந்தையானது அப்படியே வலது பக்கம் அந்த கர்ப்பப்பையில் வந்து தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதில் கர்ப்பப்பையில் வந்து அப்படியே வலது பக்கம் சுழண்டு வர்றது தான் அந்த குழந்தையானது. அப்புறமா அம்மா சாப்பிட்ற மாதுர் ஜக்தா அன்னபானாத்தில் ஏதத்து தாதுர் அசம்மதே விருப்பமில், அது வந்து அந்த அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் அந்த குழந்தைக்கு உணவாக போய் சேருமா, குடல் வழியாக அது உணவாக போய் சேரும். அதே சமயத்தில் அது அப்படியே அவ்வளோ அவஸ்தைப்படுமா அந்த குழந்தை கர்ப்பத்தில் வந்து அவ்வளோ அவஸ்தை, விருப்பமில்லாமல் வசிக்கிறோம். அசம்மதேன்னு ஒரு பதம் இருக்குது. அது விருப்பமில்லாமல் அப்படியே அந்த உணவை கிரகிச்சாலும் அது விருப்பமில்லாமல் அங்கே வாசம் பண்ணுமா. அப்படி ரைட் சைடு அப்படி இப்படி சுழண்டு கொண்டே இருக்குமா அந்த குழந்தை, நெளியுமா அப்படியே. சேதே விண்மூத்திர ஏற்கத்தே ஜந்து சம்பவே. அடடா, மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய அந்த குழி, அந்த வயிற்றில் மலம் மூத்திரம் இருக்கக்கூடிய அந்த குழியில் வந்து அது சுழண்டு வந்து கடவுமா. அதை வந்து பிடிக்காத விருப்பமில்லாமல் அதில் அப்படி இப்படி நெளியுமா. அதில் வந்து ஜந்து சம்பவ பல விதமான புழுக்கள் பூச்சிகள்லாம் உண்டாகிற இடமா அது, அதெல்லாம் கடிக்குமா அந்த உடம்பை. அந்த கர்ப்பவாசத்தில் அவ்வளோ துக்கங்கள் அனுபவிக்கிறது தான். அந்த நாற்றம் அடிக்கிற அந்த இடத்துல மலமூத்திரம் இருக்கிற அந்த குழியில் அது கர்ப்பத்தில் வந்து அப்படி இப்படி சுழண்டு கொண்டு இருக்குமா நடந்து. கிருமிபிகி சர்வாங்க சௌகுமாரியாத் பிரதிக்ஷணம். ஒவ்வொரு க்ஷணம் வந்து கிருமிகள் அந்த புழுக்கள்லாம் அதில் ஜந்துக்கள்லாம் புது ஜந்துக்கள்லாம் உருவாகும். அவைகள்லாம் கிருமிகள்லாம் நிறைய உண்டாகும் அந்த அழுக்கான அந்த உடலில் உண்டாகி அது உடம்பை கடிக்குமா அந்த பூச்சிகள்லாம். அதுவே சௌகுமாரியம், அதாவதுன்னா ரொம்ப சாஃப்டான உடம்பு இல்லையா அந்த குழந்தைக்கு, அது உடம்பை வேதனைப்படுத்துமா. அது பிரதிக்ஷணம் ஒவ்வொரு க்ஷணமும் அது துடிச்சுன்னு இருக்குமா. அதனால என்ன அடிக்கடி
அந்த வேதனையை தாங்க முடியாமல் மூச்சு அடைந்துடுமா. மூச்சுனா ஆப்னோத்து உரு கிளேசக சஸ்தை தத்தத்தை ஸ்ருதிதை முகுகும். அடிக்கடி மூச்சு அடைந்துருது, அதே சமயத்தில் வேதனையை தாங்க முடியாமல் அப்படி இப்படின்னு சுழந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதால் தன்னை காப்பாற்றிக்க முடியாது. அவர் அம்மா சாப்பிட்றாங்க இல்லையா, அம்மா நல்லா ருசி ருசியாக சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைக்கு இந்த மிளகாய், கடுகு, தீக்ஷண்யம், அந்த தீக்ஷண்யம் உஷ்ணம், அந்த உப்பு, உரப்பு, புளிப்பு இதெல்லாம் சாப்பிட்றாங்க இல்லையா. கடு, தீக்ஷ்ண, உஷ்ண, லவண ருக்ஷா ஆம்லாதிபிஹி உல்பனைஹி மாத்ருபுக்ஷ்டை உபஸ்பிருஷ்ட சர்வாங்கோத்தித வேதனகா. அப்போது இதெல்லாம் சாப்பிட்றது இல்லையா, அதெல்லாம் அந்த அங்கங்களில் போய் அப்படியே எரிக்குமா. இந்த தீக்ஷண்யம், இந்த வெப்பம், இந்த காரம், புளிப்பு, உப்பம் இவைகள்லாம் போய் அம்மா ருசிச்சாக சாப்பிட்றாங்க. ஆனால் அது குழந்தைக்கு உடம்புல போய் தாங்குமானா அது தாங்காது, அது எரிக்குமா, அவஸ்தைப்படுமா அது சாப்பிடும்போது. அப்போ கடு, தீஷ்ண, உஷ்ணம், லவண ருக்ஷா ஆம்லாதிபி உல்பனைஹி மாத்ருபுக்தர் உபஸ்பஷ்டா சர்வாங்கோத்தியத வேதனகா. அப்போ அம்மா சாப்பிட்றதுனால அது எல்லா அங்கங்களும் அப்படியே எரிக்குமா, அது கஷ்டப்படுமா. அப்போ உல்பேன சம்பிரதாஸ்தஸ்மின் அந்திரைச்ச பகிராவிரதா. அப்போ அது குழந்தை எப்படின்னா நரம்புகளால் சுற்றப்பட்டு அப்படி சுழண்டு கொண்டு இருக்குமா. அதில் ஆஸ்தே கிருத்வா சிர புக்ஷ்ணபிருஷ்ட சிரோதரா. அந்த குழந்தையானது என்ன பண்ணால் அப்படியே இடுப்பை வளைச்சிண்டு அப்படியே குனிஞ்சுண்டு வயிற்றுக்குள்ளே தலையை வச்சுட்டு இருக்குமா, மேலே கையை மட்டும் மேலே கூப்பிட்டு இருக்குமா, அப்படிலாம் இருக்குமா அந்த குழந்தை, அப்படிலாம் சொல்லப்படுது. அப்போ எப்படின்னா அகல்ப சுவாங்க சேஷ்டானம் சகுந்தேவ பஞ்சரி. இப்போ கிருமிகள்லாம் கடிக்கிறது எல்லாம் பண்ணுறது, அப்படி இப்படி அசைய முடியாமல் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்ட கிளி மாதிரி நகர முடியாமல் அவஸ்தைப்படுமா. அப்படி என்னென்னா கொஞ்சம் கூட அகல்பக சுவாங்க சேஷ்டாயம் சகுந்தேவ பஞ்சரே. அப்போ கூண்டில் அடக்கப்பட்ட கிளியை போல் அவஸ்தைப்பட்டு இருக்கும். அப்படி இப்படியெல்லாம் போய் அப்புறமா 6 மாதத்தில் இது மாதிரி. ஆனால் அப்போ 7ஆவது மாதம் வந்துடும். அந்த 7ஆவது மாதத்தில் நூற்றுக்கணக்கான ஜென்மங்களில் தான் அனுபவித்த ஞாபகங்கள்லாம் வருமா. முன் ஜென்மத்து ஞாபகம் பகவானுடைய கருணையினால் அந்த ஞாபகம் 7ஆவது மாதத்தில் அந்த குழந்தைக்கு உண்டாகுதான். அப்போ அந்த குழந்தை புத்தி இருக்காது. எத்தனையோ ஜென்மத்தில் உள்ள அவன் பெரிய ரிஷி மாதிரி மற்ற ஜென்மங்களில் நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருமா. அவன் நூற்றுக்கணக்கான ஜென்மங்களுடைய நினைவு அவனுக்கு உண்டாகுமா. அப்போது சொல்கிறார், தத்திர லப்த ஸ்மிருதி தெய்வாத் கர்ம ஜென்ம சதோத்பவம். நூற்றுக்கணக்கான ஜென்மங்களை செய்த அந்த கர்ம வினைகள்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸ்மரந்தீர்க்கம் அனுஸ்வாசம் சர்ம கிம் நாம விந்ததே. அப்படின்னா என்னென்னா, அப்போது நூற்றுக்கணக்கான ஜென்மம் அதெல்லாம் நினச்சி பார்ப்பானா, அதெல்லாம் நினச்சி பார்த்து பெருமூச்சு விடுவானா. அப்போது இதெல்லாம் ஆரப்பிய சப்தமான் மாசால் லப்த போத வேபிதக நைகாத்ராஸ்தே சூதிவாதிர் விஷ்டாபுரிவ சோதரகா. அப்போ அந்த மலத்தில் இருக்கிற புழு நெளிகிற மாதிரி நெளிவானா. அந்த கர்ப்பத்தில் உள்ள சிசுவானது மலத்தில் இருக்கிற புழு நெளிகிற மாதிரி அப்படி நெளிஞ்சின்னு கிடப்பானா. அந்த 6ஆவது மாதத்தில் அவனுக்கு மீண்டும் அந்த நினைவு உண்டாகுமா அவனுக்கு. இந்த நினைவு உண்டானவுடனே நாதமான ரிஷி பீத சப்தவத்ரிஹி கிருதாஞ்சலிஹி ஸ்துவீத தம் விக்லவையா வாச்சா ஏனோதரே அர்ப்பிதா. எந்த பகவானால் இந்த கர்ப்பத்தில் செலுத்தப்பட்டேனோ அந்த பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவானா இவன். நாதமான ரிஷி பீதகா. இந்த கர்ப்பதாச துக்கத்தினால பயந்து நடுங்கினவன் அவன் பயந்து நடிக்கிட்டு மறுபடியும் இந்த கர்ப்பாச துக்கம் ஏற்படக்கூடாதுக்காக பகவான் பிரார்த்தனை பண்ணுவானா. கிருதாஞ்சலி கையை கூப்பி கொண்டு பார்த்தா அந்த குழந்தை பார்த்தா மேலே கையை வச்சுட்டு இருக்கும், அப்படி கையை கூப்பின மாதிரி தான் இருக்கும். அப்போது பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ண ஸ்துவீதத்தம் விக்லவையா வாசா ஏனோதரே அற்புத. எந்த பகவானால் இந்த கர்ப்பத்தில் செலுத்தப்பட்டானோ அந்த பகவானை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவானோ. என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறான் அப்படின்னா, ஜந்துருவாச்சு
அந்த கர்ப்பத்தில் சிசு ஸ்தோத்திரம் மட்டும் தான். தஸ்யோபசன்னம் அபிதம் ஜெகதிச்சயாத்த நானாதனுர்பவி சரணாரவிந்தம் சோகம் பிரஜாமி சரணம் ஹகுதோபயம் மே ஏனே திருஷி கதிர் அதஸ்ய அசதோ அனுரூபா. பகவான் இந்த ஜகத்தை ரட்சிப்பதற்காக, இந்த ஆபத்தை அடைந்த எல்லாரையுமே கஷ்டப்படங்களை ரட்சிப்பதற்காக பகவான் பலவிதமான அவதாரங்கள் எடுக்கின்றான், பலவிதமான உடல்களை எடுக்கின்றான். பகவான் ஜெகதிச்சை ஆத்த நானாதனோபவி, இந்த பூமியில் சஞ்சரிப்பதற்காக பலவிதமான அவதாரங்கள். அது கிருஷ்ண அவதாரத்தை இங்கே மெயினாக சொல்லப்படுது. பூமியில் சஞ்சரித்தது யாருன்னா மனுஷ ரூபத்தில் ராமாவதாரம், கிருஷ்ண அவதாரம். அதை புரிஞ்சுக்கணும். அப்படியேப்பட்ட பலவிதமான அவதாரங்களை எடுத்து இந்த பூமியில் சஞ்சரிக்கின்ற அப்படியேப்பட்ட சரணார விந்தங்களை நான் சரணம் அடைகின்றேன் அப்படின்னு சொல்கிறார். அது எதுக்காகனா பயம் அகுதோ பயம், பயமற்ற உன் திருவடி அடைவதற்காக, வைகுண்டத்தை அடைவதற்காக உன்னை சரணம் அடைகின்றேன். சரணம் அஹ்யகுதோஹி அகுதோ பயம் மே கஜாமி அப்படின்றார். அதே சமயத்தில் அந்த பகவானை பார்க்க முடியல. அந்த பகவான் என்ன பண்ணுறான்? அனுரூபா அசதா அனுரூபா, அசத்தாகிய என்னை என்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த மனுஷ உடலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதா கர்ப்பத்தில் நான் பிறந்திருக்கேன். அப்படிப்பட்ட பகவானை சரணம் அடைகின்றேன் அப்படின்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறார். அடுத்தது சொல்கிறார், எஸ்தத்ர பத்த இவ கர்மபிர் ஆவர்த ஆத்மா பூதேந்திரி ஆசையும் அவையும் அவலம்பியமாயாம் ஆஸ்தே விசுத்தம் அவிகாரம் அகண்ட போதம் ஆதப்பியமான ஹிருதயோ அவசிதம் நமாமி. இந்த தேகம், இந்த இந்திரியங்கள், அதே சமயத்தில் சித்தம் இல்லையா, இவைகளால் சூழப்பட்டு, இதெல்லாம் ஒரு மாயை. உண்மையிலேயே நமக்கு இந்த சித்தமோ உடம்போ இந்திரியங்களோ இவைகளுக்கு சம்பந்தம் இல்லாத ஜீவாத்மா. ஆனால் மாயையால் இவைகளால் சூழப்பட்டவனாக, அதே சமயத்தில் கர்ம வினைகளால் மறைக்கப்பட்டவனாக, என் ஆத்மஸ்வரூபத்தை மறைக்கப்பட்டவனாக, கர்மபீர் ஆவருத ஆத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆத்மா கர்ம வினைகளால், அதே சமயத்தில் இந்த தேகம், இந்திரியங்கள், சித்தம், மனசு அப்படின்னு இவைகளால், இவைகள் ரூபத்தில் இவைகள் ரூபமான மாயையால் நான் மறைக்கப்பட்டவனாக இருக்கின்றேன். என் ஆத்மஸ்வரூபமானது மறைக்கப்பட்டிருக்கிறது. எதனால்னா தேகம், இந்திரியங்கள், மனம், புத்தி இவைகளால் இந்த ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கிறது. எதனாலனா இது கர்ம வினையினால் உண்டாக்கப்பட்ட தேகமானது. அதான் சொல்கிறார், கர்மாபீர் ஆவர்தக, அப்படியேப்பட்ட எத்தத்திர பத்தக, அப்படி நான் பந்தப்படுத்தப்பட்டு இருக்கின்றேன் இல்லையா. ஆனால் பகவான் இந்த பந்தப்பட்ட இதே உடலில் தான் பகவான் பரமாத்மாவும் வாசம் பண்ணுறார். ஆனால் இந்த தேகம், இந்திரியங்கள், சித்தம் இவைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். எப்படி இருக்காருன்னா பகவான் ஆஸ்தே விசுத்தமாக இருக்கிறாராம். அந்த உபாதிகள் அற்றதாக இருக்கிறாராம். இந்த காமக்ரோத லோபங்கள் போன்ற உபாதிகள் அற்றதாக பகவான் சுத்தமாக இருக்கானா பகவான். ஆனால் ஜீவன் களங்கம் அடைகின்றான். களங்கம் அடைஞ்சது போல நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், எஸ்தத்திர பத்த இவன்னா அது போல் கர்மாவில் கட்டுப்பட்டவன் போல, அதே சமயத்தில் மாயையால் கவரப்பட்டவன் போல, கர்மனால் உண்டான அந்த மாயையால் மறைக்கப்பட்டவன் போல காட்சியளிக்கின்றான் இந்த ஆத்மா. உண்மையிலே மறைக்கப்படலை. இந்த தேகத்தில் உள்ள இந்திரியங்களோ உடம்போ இந்த மனசோ இவைகளுக்கும் இந்த ஆத்மாவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் மறைக்கப்பட்டவன் போல காட்சியளிக்கின்றான். எதனா பகவானுடைய மாயன்றார், அவலம்பிய மாயாம் அப்படின்றார். ஆனால் பகவான் இதிலிருந்து விலகி இருக்கிறான், சுத்தமானவனாக இருக்கான். விசுத்தம் விகாரமற்றவனாக இருக்கானா, அகண்ட போதம், அதே சமயத்தில் குறைவற்ற பூர்ண ஞானஸ்வரூபியாக பகவான் இருக்கின்றான் இந்த தேகத்தில் பரமாத்மாவாக. ஆனால் ஆதப்பியமான ஹிருதயே அவசிதம் நமாமி. ஆனால் ஜீவனானவனானா இந்த ஹிருதயத்துக்குள்ளே ஐயோ நான் இப்படிப்பட்ட ஜென்மம் எடுத்திருக்கேனே, இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறேனே, சம்சாரத்தில் துன்பங்கள் அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஹிருதயத்தில் அவன் வந்துன்னு இருக்கிறான். ஆதப்பியமான தபித்து கொண்டு இருக்கிறான் இந்த ஹிருதயத்தில். ஆனால் அதே ஹிருதயத்தில் பரமாத்மாவானவர் சாட்சி மாத்திரமாக இவைகளால் பாதிக்கப்பட, இந்த தாபங்களால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார் பரமாத்மா. அப்படியேப்பட்ட பகவானை நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம்.
यस्तत्र बद्ध इव कर्मभिर आवृत आत्मा பூதேந்திர யாசையும் ஆயும் அவலம்பிய மாயாம். அப்படிப்பட்ட இந்த மாயையால் மறைக்கப்பட்டவனாக அவஸ்தைக்குள்ளாகி இருக்கிறேன் என்று சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள் இதெல்லாம். பஞ்சபூத ரச்சிதே ரஹித சரீரே சன்னோ யதேந்திரிய குணார்த்த சிதாத்மகோகம். ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ அருமையாக இருக்குது பாரு படிக்கிறதுக்கு. அதெல்லாம் நினச்சிப்பா, பகவான் எப்படி இருக்கான் பாருங்கள், நாம் எப்படி இருக்க பாருங்கள். அதுதான் இங்கே சொல்கிறார். இந்த மாதாவினுடைய தேகத்தில் நம்ம தேகம் இந்திரியம் சித்தம் இதுதான் நம்ம மாயே. இந்த தேகத்துக்கு உட்பட்டவன் நான் என்று இந்திரியங்கள் நான் அனுபவிக்கின்றவன், அதே சித்தம் நான் இதுபோல் சித்தத்தினால் யோசிக்கின்றவன், மனம் புத்தி அகங்காரம் இல்லை இவைகளால் செயல்படுகின்றவன் என்ற இந்த ரூபத்தில் நம்ம மாயையானது. இந்த மாயை ஆசிரிச்சு நாம் கர்மங்களால் கர்மம் ஆவர்தம், கர்மத்தினால் மறைக்கப்பட்ட ஆத்மா மறைக்கப்பட்டது போல இவனை அது போல மறைக்கப்பட்டது போல பந்தமடைந்தவன் போல அப்படிப்பட்ட நான் இருக்கின்றேன். நான் எந்த நான் இருக்கின்றேனோ, யாரும் இந்த ஜீவாத்மா பிரார்த்தனை பண்ணுது, அப்படியேப்பட்ட நான் மறைக்கப்பட்டவன் போல அவனுக்கு அப்படியேப்பட்ட ஞானம் கிடைச்சிது தான் 7 மாதத்தில். அதனால இந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறான். பல நூற்றுக்கணக்கான ஜென்மங்களில் உள்ள ஸ்மரணம் அவனுக்கு உண்டாகுது. அப்படிப்பட்ட ஞான திருஷ்டி கொடுக்குறாராம் பகவான். அப்படின்னும் போது அவன் சிறந்த ஞானியாக அங்கே பிரகாசிக்கிறான். அந்த கொஞ்ச நேரம் அந்த ஞானம் கிடைக்குது அந்த கர்ப்பவாசத்தில். அதனால தான் இவ்வளோ உயர்ந்த ஸ்தோத்திரம் பண்ணுறான் அந்த ஜீவனானவன். அதுதான் இங்கே சொல்கிறார். அம்மா வயிற்றில் புகப்பட்ட நான் இந்த தேகம் இந்திரியம் சித்து துருவமான மாயான இந்த மாயை ஆசிரித்து கர்மங்களினால் மறைக்கப்பட்டவன் அந்த ஜீவாத்மாவான ஜீவாத்மாவுக்கு நான் மறைக்கப்பட்டவன் போல, அதே சமயத்தில் பந்தப்பட்டவன் போல எந்த நான் இருக்கின்றனோ அந்த நான் யார் அதே சமயத்தில் இந்த தேகத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த பகவான் பரமாத்மாவானது நான் பல விதங்களில் நான் இந்த உலகத்தில் தாபத்தை அடைகின்றேன். ஆனால் அதில் தாபப்படாதவராக எப்படி இருக்கார் பகவான்? தாபத்தை அடைவதாக எப்படி இருக்கார் பகவான்? விகாரமற்றவராக இருக்கிறார். அதனால் விஷுத்தர் அப்படின்னா என்னன்னா உபாதிகள், இந்த தேக உபாதிகளால் பாதிக்கப்படாத நோய்களாலே இல்லை மற்ற கஷ்டங்களாலேயோ இல்லை குணங்களாலேயோ இவை இந்த உபாதிகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிறார். அப்படி அது அப்படி விசுத்தராக இருக்காராம் பகவான். அதே சமயத்தில் ஞானஸ்வரூபியாக இருக்காராம் பகவான். விஷுத்தம் அபிகாரம் அகண்ட போதம் அப்படின்னு பதம். அகண்ட போதம்னா பூர்ணமான ஞானம் உடையவர் அப்படின்னு அர்த்தம். குறைவுபடாத ஞானம் உடையவராம், பரிபூர்ணமான ஞானத்தை உடைய. அதனால் அந்த பூர்ண ஞானத்தில் இருக்கிறதுனால இந்த மாயையால் பாதிக்கப்படாதவராக இருக்காராம் பகவான். அந்த பகவானை நாம் நமஸ்கரிக்கணும். அப்போ தான் இந்த ஜீவனானவன் இந்த மாயிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். சரி, இது 13ஆம் ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஆஸ்தே விஷத்தும் அவிகாரம் அகண்ட போதம் ஆதப்பியமான ஹிருதயே அவசிதம் நமாமி. 4ஆம் ஸ்லோகத்தில் என்ன சொல்ல? ஏ பஞ்சபூத ரச்சிதே ரஹித ஷரீரே சாயோ ये पंचभूत रचिते रहितः शरीरे चन्नो आयदेन्द्रिय गुणार्थ चितात्मको अहम देन अविगुण्डं महिमानं ऋषिं तमेनं वन्ते परम प्रकृति पुरुषयो पुमांसम. அருமையான ஸ்லோகம் இது கூட. இந்த ஆகாசம் முதலான பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, ஆகாசம் பூமி நிலம் காற்றுன்னு இந்த பஞ்சபூதங்கள் தான், பஞ்சபூதங்களினால் செய்யப்பட்டது தான் இந்த உடம்பு. அதனால் பாஞ்சபௌதிக சரீரம்னு சொல்கிற இந்த உடம்பு. ஆனால் அது உண்மையிலேயே இந்த உடம்பால் ஆத்மா மறைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இது பொய்யாக மறைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த சரீரம் நாம் இல்லை, இது பொய்யா இந்த உடல் நாம நினச்சின்னு இருக்கோம் இல்லையா.
ஆனால் இந்த ஆத்மாவில் மறைக்கப்பட்ட இந்த உடம்பால் மறைக்கப்பட்டவன் போல காணப்படுகிற இந்த ஆத்மாவானது பொய்யாக மறைக்கப்பட்டது. உண்மையிலே அந்த சரீரமற்றவன் நான், இந்த பஞ்சபூத சரீரமற்றவன் இந்த ஆத்மா. பொய்யாகவே உள்ள இந்த இந்திரியங்கள், இந்த உலக முக்குணங்கள், உலக விஷயங்கள், இந்த சிதாபாசம், அகங்காரம் அப்படின்லாம் சொல்கிறேன் இல்லையா, இந்த ரூபத்தில் இருக்கிற எவனும் அந்த நான், இந்த ரூபத்தோடு சேர்ந்தவனாக நான் காட்சியளிக்கின்ற இந்த ஜீவாத்மாவைக்கு நான் குறையாத மகிமை உடையவரும் யார்? அதுதான் சொல்கிறார். என்ன பதம் அது? தேன அபிகுண்ட மகிமானம். அபிகுண்ட மகிமானம்னா என்ன அர்த்தம்? குறையாத மகிமை உடையவரும் ஆகிய பகவான். அதே சமயத்தில் புருஷர் பிரகிருதி, இந்த இயற்கையாக, இந்த ஜட இயற்கையாக இந்த உடம்பு பிரகிருதியோ, இதில் உள்ள ஜீவாத்மாவாகிய புருஷனோ, இந்த பஞ்சபௌதிகமாக பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் சேர்ந்த இந்த பிரகிருதியாகிய இந்த உடலையோ, அல்லது இதில் உள்ள ஜீவாத்மாவாகிய புருஷனோ ரெண்டுத்துக்கும் அப்பாற்பட்டவனோ யார்? பரமாத்மா. பிரகிருதி புருஷனுக்கு அப்பாற்பட்டவனாகிய அந்த பகவானை அப்படிப்பட்ட அந்த பிரகிருதி புருஷத்துக்கு அப்பாற்பட்ட அந்த பிரகிருதி புருஷர்களுக்கு சக்தி அளிக்கின்றவன், அவைகளை தன் வழி நடத்துகின்றவன், அப்படிப்பட்ட அவர்களுக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட சர்வஜன் ஆகிய ரிஷின்னு பதம் இருக்குது. ரிஷின்னா பகவான் சர்வஜனாக இருக்கிறான், அப்படிப்பட்ட தன் சொரூபத்தில் நான் தமிழ்ச்சின்னு இருக்கிறான் அந்த பரமாத்மா. அந்த பகவான் சாட்சி மாத்திரம் பார்த்துருக்கானா. அப்படிப்பட்ட அந்த புருஷனை நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு கர்ப்பத்தில் உள்ள குழந்தை ஸ்தோத்திரம் பண்ணுறது அந்த ஞான திருஷ்டினால் தான் புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் மயங்கும் சுபாவம் உடையவர்கள், நம்ம பந்தப்படக்கூடியவர்கள், மாயில் உழலக்கூடியவர்கள். ஆனால் பகவான் இவைகளால் கலங்கப்படாமல் இருக்கிறான் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம், புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் பூர்ண ஞான சொருபியாக இருக்கான், அகண்ட போதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் இதெல்லாம் பொய்யானது தானே. இந்த உடம்பு பொய்யான இந்த இந்திரியங்கள், இந்த முக்குணங்கள், உலக விஷயங்கள், இந்த மனம் புத்தி அகங்காரம் சித்தம், இதெல்லாம் பொய்யானது தானே. பொய்யா இந்த ஆத்மா மேலே கற்பிக்கப்பட்டது தானே. ஆனால் இந்த ரூபத்தில் நாம் இருக்கிறோம், இந்த ரூபம் தான், இதுதான் என்னுடைய ரூபம், இந்த உடம்பு தான் நான், இதில் உள்ள மனசு புத்தி அகங்காரம் இதெல்லாம் நான் தான் அப்படின்னு நம்ம தப்பாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், பொய்யாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம். அதுதான் பொண்ணு. ஆனால் இந்த ஆத்மாவானது பரிசுத்தமானது. அது எப்படின்னா, பகவானை நமஸ்கரிக்கின்றேன்னு சொல்லும்போது பகவான் அது மாதிரி இவைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கிற அவரை நமஸ்காரம் பண்ணால் தான் நம்ம ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரியுமா, புரிய முடியுமா. அவர் இவைகளால் குறைவாத அந்த மகிமை குறைச்சிக்காமல் தன்னுடைய மகிமையில் சச்சிதானந்த ஸ்வரூபத்திலே பகவான் இருக்கிறாராம். அதான் சொல்ல குறையாத மகிமை. அவிகுண்டம் மகிமானம். அதே சொல்ல ரிஷிம்னா சர்வஜனாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பரம்புருஷ பிரகிருதிக்கும் புருஷன் ஜீவாத்மாவுக்கும் இந்த உடலுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கக்கூடிய பரமபுருஷனை பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு ஸ்லோகம், நல்ல ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். பஞ்சபூத ரச்சிதே ரஹிதா ஷரீரே சன்னோ ஐதேந்திரிய குணார்த்த சித்தாத்மகோ அகம். அந்த சிதாபாசம் ஆத்மகோ அகம் தேனா விகுண்டம் மகிமானம் ரிஷிம் தமேனம் வந்தே பரம் பிரகிருதி புருஷையோ புமாம்சம். அந்த பிரகிருதி புருஷனுக்கு அப்பாற்பட்ட இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு நமஸ்காரம் தெரிவிக்கின்றேன். அது பிறகு அடுத்தது பார்க்கலாம். என் மாயையோரு குணகர்ம நிபந்தனே அஸ்மின் சாம்சாரிகே பதி சரம்ஸ் தத் அபிதேய சம்சாரிதே சரம்ஸ் தத் அபிஷமேன நஷ்டஸ்மிருதி புனரயம் பிரவிணீத லோகம் யுக்தியா கயா மகதனுக்கிரகம் அந்தரேன. இந்த ஜீவாத்மாவானவன் எந்த பகவானுடைய மாயினால் நம்ம முன் ஜென்மத்தெல்லாம் மறந்து வச்சிடறோமோ, அப்படிப்பட்ட எல்லாத்தையும் மறக்கும்படி செய்யப்பட்டிருக்கோமோ நாமலாம். பகவானுடைய மாயால் அந்த நாசமடைந்த நினைவுடையவனாக இருக்கிறான். அதான் முன் ஜென்மத்தை பற்றி எதுவும் ஞாபகம் இல்லாமல் இருக்கிறான். அப்படிப்பட்ட அதிகமாக இருக்கக்கூடிய இந்த குணங்களால் முக்குணங்களால்
செய்யப்பட்ட பல விதமான கர்மாக்களை பந்தகமாக கொண்ட அந்த கர்மங்களால் பந்தப்படுறான் அவன், இந்த ஜீவாத்மானவன். இந்த சம்சாரிகமான வழியில் ரொம்ப சிரமப்பட்டு சஞ்சரிக்கிறான். யார்? இந்த ஜீவாத்மா ரொம்ப சிரமப்படுறான் இந்த சம்சாரத்தில். அதான் சொல்கிற நஷ்டஸ்பிருதி பிரவணித லோகம் யுக்தியா இல்லை சாம்சாரிகே பதி சரன்சு தது அபிஷ்ரமேன. அப்படி சிரமத்தோடு இந்த பாதையில் இவன் சஞ்சரிக்கின்ற அந்த சம்சார வாழ்க்கையில் அப்படியேப்பட்ட மகான் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இல்லாமல் வேறு எந்த சாதனத்தினாலும் சரி தன்னுடைய நிஜஸ்வரூபமான ஆத்மஸ்வரூபத்தை ஜீவாத்மா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை, அதாவது ஈஸ்வர அனுகிரகம் இல்லாவிடில் இந்த ஜீவனம் தன் நிஜஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்க முடியாது, அறிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்படுறாரு. அதுதான் சொல்கிறார் நஷ்டஸ்மிருதி, தன் ஆத்மஸ்வரூபத்தை மறந்துருக்கிறான். புனரையும் பிரகிருணித லோகம் யுக்தியா கையா மகதனுக்கிரக அந்தரேன. பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் இந்த ஆத்மஸ்வரூபத்தை ஒருத்தனால் உணர முடியாது என்று சொல்கிறார். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார். அப்படியே நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுறாரு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது போதும். அப்புறம் கடைசியில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். என்னென்னா, அதாவது கடைசி ஸ்லோகம்னா தஸ்மாதகம் விகத விக்லப உத்தரிஷ்ய ஆத்மானம் ஆஷு தமசக சுஹൃதாத்மனைவ பூயோ யதா व्यसनम्ये तत् अनेकरन्त्रं மாமே பவிஷ்யத்து உபசாதிதம் விஷ்ணுபாதக. என்ன சொல்கிறேன்னா, ஆகவே இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஆகவே நான் இந்த கர்ப்பத்திலேயே வசித்த போதிலும் கூட கலகத்தை அடையாதவனாய் ஹிருதயத்தில் தியானிக்கின்ற அந்த விஷ்ணுனுடைய சரண கமலங்களையே தியானித்து கொண்டு அநேக கர்ப்பவாச ரூபமான இந்த துக்கமானது திரும்பவும் எனக்கு, ஏன்னா எத்தனை மாத கர்ப்பத்தை பார்த்தனும், இன்னும் எத்தனை மாத கர்ப்பங்களை பார்க்கணுமோ தெரியலையே, பகவானே உன் பாதங்களை நான் வணங்குறேன், தயவுசெய்து மீண்டும் எனக்கு இந்த கர்ப்பவாச துக்கத்தை கொடுக்காத அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுது அந்த குழந்தை. அதான் சொல்கிறார், விஷ்ணுடைய சரணங்களையே இருதயத்தில் நான் தியானிக்க போகிறேன். அதனால் அநேக கர்ப்பவாசமான இந்த துக்கத்தை திரும்ப எனக்குள்ளே எப்படி வராமல் இருக்குமோ அப்படி என்னை புத்திக்கு சாரதியாக இருக்கக்கூடிய பகவானே என்னை வழிநடத்தி இந்த சம்சாரத்திலேருந்து இந்த ஆத்மாவை நான் புத்தியே சாரதியாக கொண்டு, என்னுடைய புத்தியை சாரதியாக கொண்டு, அதனால் இந்த ஆத்மாவை கரையேற்றி கொள்ளப் போகிறேன் உங்கள் திருவடியை வணங்குறதன் மூலமாக என்று பிரார்த்தித்து கொள்கிறது அந்த ஜீவாத்மா. இப்படி பிரார்த்தித்து கொண்டு இருக்கும்போதே 10 மாதம் ஆயிடுது. அந்த 10 மாதம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தையானது ஏவம் கிருதமதிர் கர்ப்பே தசமாசிய ஸ்துவன் ருபிகி சத்யா க்ஷிபத்ய அவாச்சீனம் பிரசுத்தியை சூதி மாறுதா. அது என்ன பண்ணுறேன்னா, 10 மாதங்கள் முடிஞ்ச உடனே இந்த ஜீவன் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த 10 மாதம் முடிஞ்ச உடனே இப்படி அழறான். 7 மாதத்துலேருந்து அவன் அழ ஆரம்பிக்கிறான், ஸ்துதிக்கிறான். அந்த 10ஆவது மாதத்தில் என்னான்னா அந்த 3 மாதம் அந்த 3 நினைவு இருக்குது, 100கணக்கான ஜென்மங்கள் நினைவு இருக்குது. அதனால் பகவானுக்கெல்லாம் அந்த ஞானம் இருக்கிறதுனால பகவானுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறான், தலைமையில் கை கூப்பி கொண்டு அந்த கர்ப்பத்தில். அப்புறம் என்ன பண்ணுறேன், 10 மாதம் முடிஞ்ச உடனே இது பிரசவ காலம் நெருங்கினோடனே என்ன பண்ணேன், அந்த சூதிகா வாயுவானது அந்த குழந்தைய வெளியேற்றுவதற்காக நான் தலைகீழ தள்ளிட்டான். தலைகீழ தள்ளினா அந்த அவன் பிரசவம் ஆகிறான், வெளியே வரான் இல்லையா, தாயால் பிரசவிக்கப்படுறான். அப்போது அவன் பிரசவித்த உடனே அவனுக்கு தலைகீழ தள்ளப்பட்ட உடனே முன்னாடி இருந்த அந்த ஞானமானது மறைஞ்சு விடுகிறதாம், அப்படி சொல்லப்படுகிறது. அதே தலைகீழ அப்படியே அவன் அப்படி இப்போ குழந்தை வெளியே வந்த உடனே அப்படியே நெளிறான். என்னென்னா, முன் ஜென்மத்து ஞாபகங்களாக மறந்த உடனே இப்போ விபரீத ஞானம் உண்டான உடனே வீறிட்டு அழ தொடங்குறான் அவன். அப்போது அதுதான் அந்த விபரீதமான ஞானத்தை அடைந்தவனாய் கத்த தொடங்குகிறான். அந்த குழந்தை பயங்கரமாக அழுது, சிசுவானது கத்த ஆரம்பிக்குது. அப்படியே நம்ம குழந்தை பிறந்துச்சு போய் பார்க்குறாங்க இல்லையா, அந்த குழந்தை அழ ஆரம்பித்தோடனே அதான் அப்படி. அப்புறமா என்னாச்சு, அப்புறமா அந்த கர்ப்பத்தில் ஏற்பட்ட அந்த ஞானம் மறைஞ்சு போனதுனால மறுபடியும் அசத்துக்களோடு சேர்ந்து நம்ம உறவினர்களால் போஷிக்கப்படுறதுனால தனக்கு இஷ்டமில்லாத
இப்போது உடம்புல ஏதாவது எறும்பு கடிக்குது எதுனா கடிக்குதுன்னா கூட அந்த தொட்டில் போட்டு தாளாட்டுறாங்க. எறும்பு கடிக்குது, புழு கடிக்குது, என்ன கடிக்குதுன்னு தெரில. ஓ இது வந்து அழுதுன்னா அது உடம்புல கடிக்கிறதுனால அது அழுது உடனே இல்லை குழந்தைக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பால் கொடுக்குறாங்க. அதோடைய தேவையை புரிஞ்சிக்க முடியல பெற்ற தாயாலும் தந்தையாலும். ஏன்னா அது உடம்புல எங்கேயோ வந்து பூச்சி கடிக்குது அதனால் அது அழுது. பால் கொடுத்தா மட்டும் அது அடங்குவாங்க இல்லை, உடம்புல எங்கேயோ கடிக்குது அதை நம்ம பார்த்தோம்னா ஒரு பூச்சி கடிச்சிருக்கும். அது பெருசாக கண்டா வீங்கி போயிருக்கும். அப்போது மற்றவங்க புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுவாங்க, அது குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அதுதான் பசினால் தான் அழுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அது என்னென்ன வேதனைகள் படுறதோ அதை பெற்ற தாய் தந்தையால் புரிந்து கொள்ள முடியாமல் அது வேதனைக்கு தேவையானதை செய்யாமல் வேறு என்னென்னவோ செய்துன்னு இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் பெரியவங்க வந்து பார்த்து செய்வாங்க அதெல்லாம் அந்த காலத்தில். அப்போ இப்படிலாம் அவஸ்தைப்படுறான். இப்போ கர்ப்பத்துலேயும் ரொம்ப அவஸ்தைப்படுறான். அந்த மலைக்குழியில் புழு நெளிகிற மாதிரி நெளிகிறான். அப்படி இப்படி அசைய முடியாமல் காரம் உப்பு புளிப்பு இவைகளால் பாதிக்கப்படுறான் உஷ்ணத்தினால. அடிக்கடி மூர்ச்சி அடிக்கிறான். மூர்ச்சி அடைந்ததுனா அப்போ வேதனைகளால் அந்த சாஃப்டான மேனி துன்பப்படுது. அது நரக வேதனைக்கு துல்லியமாக இருக்குமா அது. சரி, இப்படியாக அவன் கர்ப்பத்திலேருந்து வெளியே வரான். அவன் பிறந்த பிறகு வந்து அவன் குழந்தை அழதான் முடியுமே தவிர வாய் தந்து சொல்ல முடியுமா, எனக்கு முது கடிக்குது, இது மாதிரி கொசு கடிக்குது, எனக்கு ஏதோ பூச்சி கடிக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா, மூட்டை பூச்சி கடிக்குது சொல்ல முடியாது. ஆனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு கடிக்குதுன்னு தெரியாமல் வேறு ஏதோ விஷயம் சொல்லி பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு அது பால் கொடுத்து பார்ப்பாங்க, வேறு ஏதாவது பண்ணுவாங்க, பரிகாரம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுறான். அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுது. கண்டுயனே அங்கானாம் ஆசனோத்தானே சேஷ்டனே அப்படின்னு சொல்கிறார். என்ன ஸ்லோகம் அது? சையதோ அசுச்சிர் பத்யங்கே ஜந்துஸ்வேத யத்தூஷிதே ஜந்துஷ் வேதேச்சூஷிதே நேஷ கண்டூயனே ஜந்துஷ் வேதூஷிதே நேஷ கண்டூயனே அங்கானாம் ஆசனத்தானே சேஷ்டனே அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ வயிற்று வலிக்கால் துடிக்கும், இல்லாட்டி பூச்சிகளால் கடிக்கப்படும், எறும்புனால் கடிக்கப்படும், இல்லை வேர்வழி உண்டான மூட்டை பூச்சி இருக்குது இல்லையா அதெல்லாம் கடிக்கப்படலாம். அப்படி இருந்தால் கூட அந்த படுக்கையில் படுத்துன்னு இருக்கிற அது வந்து என்னென்னா அசுத்தமான இடத்துல தான் குழந்தைங்களை படுக்க வச்சுக்க அதில் என்ன பண்ண பல கிருமிகள்லாம் உண்டாகும். அந்த கிருமிகளை நம்ம தாங்கிப்போம், குழந்தைகள் தாங்காது அந்த கிருமிகளால் கடிக்கப்படுறது. அதெல்லாம் ரொம்ப அவஸ்தைப்படணும். இப்படிலாம் அது சொரிஞ்சிக்க முடியாது, அது எழுந்து உட்கார முடியாது, அது எதுவும் பண்ண முடியாது. அதால் அப்படி சக்தியற்ற அப்படி அதனால் வீரிட்டு அழதான் முடியும். அதோடைய தேவையை புரிஞ்சிக்காமல் வேறு என்னென்னவோ செய்வாங்களாம், வேறு என்னென்ன வைத்தியம் பண்ணுவாங்களாம். அதை தாங்க சொல்கிறார். சரி, இப்படியாப்பட்ட கர்ப்பவாச துக்கங்கள்லாம் அடைகின்றான் என்று சொல்கிறார். அப்புறம் மறுபடியும் வளரும்போது நல்ல சங்கம் இருந்தால் பொழைச்சான், பகவத் பக்திக்கு வந்துடுவான். இல்லை மறுபடியும் துஷ்ட சங்கம் வந்தால் மறுபடியும் காமசுகம் நாக்குருச்சி இவைகளை முன்னிட்டு கொண்டு இவன் செயல்பட ஆரம்பிச்சிடுவான். வயிற்றுப்பாட்டுக்காக உழைப்பான். அதுதான் மெயினாக 2 இந்திரியங்கள் சொல்லப்படுகிறது, ஜைஃபியம் உபஸ்தியம். ஜைஃபியம்னா நாக்குருச்சி, அப்புறம் உபஸ்தியம்னா காமசுகம். இந்த 2த்தை மட்டும் ஒரு மனுஷன் ஜெயிச்சினா மற்ற இந்திரியங்கள் தன்னாலே ஜெயிச்சிடுவானா. நாக்குருச்சி அடிக்கிட்டாவே அதில் இந்த 2த்துலேயும் ரொம்ப முக்கியமானது என்ன, நாக்குருச்சி அடிக்கிட்டாவே மற்ற இந்திரியங்கள் தன்னாலே கண்ட்ரோலுக்கு வந்துடுமா. அதெல்லாம் சொல்கிறாரு. சரி, ஓகே. இப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு சில ஞான உபதேசங்கள்லாம் பண்ணுறாரு. யார்? கபிலவாசுதேவர். அப்புறமா இதெல்லாம் இந்த ஞான உபதேசங்கள்லாம் கேட்ட பிறகு தேவகூதி அம்மா என்ன பண்ணுறான், ஸ்தோத்திரம் பண்ணுறான். அம்மா, நீ இது வரைக்கும் அப்பாவுக்கு பண்ண பதிவிரதா தர்மத்தை கடைப்பிடிச்சிருக்க. அந்த தர்மங்கள் பண்ண பணிவிடல் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியங்கள்லாம் என் திருவடியில் இருந்து கொட்டுமா, எனக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னா அர்ப்பணம் பண்ணால் நான் இதுவே உனக்கு கடைசி ஜென்மாவாகிடும். நீ
மோட்சத்தினுடைய எல்லை நிலையத்தை அடையப் போகிறாய், அதனால் நீ மோட்சம் அடையப் போகிறாய் என்று சொல்கிறார். சொல்லிவிட்டு, அம்மா இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்ன உபதேசங்கள்லாம் வினயம் இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது, பக்தி இல்லாதவங்களுக்கு சொல்லக்கூடாது, என் பக்தர்களை துவேஷிப்பவங்களுக்கு சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அது பிறகு அம்மா ஏதாவது கேள்வி கேட்பான்னு வெயிட் பண்ணுறாரு. சொல்கிறார், வாசுதேவே பகவதி பக்தியோக பிரயோஜிதா ஜனயத் ஆசு வைராக்கியம் ஞானம் யத் பிரம்ம தர்ஷனம். அப்படிப்பட்ட பிரம்ம தர்ஷனம் ஏற்படுறதுக்கு வாசுதேவத்தில் பகவானத்தில் பக்தி பண்ணாவே தன்னாலே ஞான வைராக்கியத்தோடு கூடிய ஞான வைராக்கியம் தன்னாலே உதயம் ஆகிடுமா, அதனால் பிரம்ம தர்ஷனம் ஏற்படுமா அப்படின்ட்டு கபிலவாஸ்தர் உபதேசம் பண்ணுறார். ந ஸ்தப்தாய ந பின்னாய நைவ தர்மத்வஜாய, தர்மத்தை கடைப்பிடிக்காதவன், திமுறாக இருக்கிறவன், வேத மனப்பான்மை கொண்டவன், லோலுபாய தம்மம் அடிச்சுக்கிறவன், அவங்களெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாது. நான் அபக்தாய பக்தி இல்லாதவங்க உபதேசம் கூடாது. ந மத்பக்த துஷாமபி என் பக்தரை துவேஷிப்பவர்கள் உபதேசக்கூடாது. நம்பிக்கை இல்லாத சத்ததானாய நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. ஆனால் நம்பிக்கையோடு கேட்குற பக்தர்களுக்கு மட்டும், வினயமாக உள்ளவங்களுக்கு, அசூய் இல்லாதவங்களுக்கு, சகல ஜீவராசிகளை நேசிக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் குரு சசுஷை பண்ணுறவங்களுக்கு இந்த ரகசியங்களை நீ சொல்லணும் அப்படின்ட்டு சொல்கிறார். சத்ததானாய பக்தாய வினீதாய அனசூயவே பூதேஷ கிருதமைத்ராய சுஷ்ரூஷ அபிரதாயச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் உனக்கு பல விதமான யோகங்களை உபதேசம் பண்ணியிருக்கேன், தியான யோகம் சொல்லியிருக்கேன், பக்தி யோகம் சொல்லி, இதில் ஏதாவது ஒன்றுனாலேயே நீ சித்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏதும் சுனியாதம்ப சத்தையா புருஷ பிரகிருத் யோ வாபிதத்தே மச்சித்த நஹ்யேதி பதவின் செம்மே. அதனால் எல்லாரை விட நான் தான் பிரியமுள்ளவன், புத்திராதிகளை விட பிரியமானவன், என்னிடத்தில் சித்தத்தை பதிய வைத்து கொண்டு நீ என்னை அடைந்து விடுவாய், உயர்ந்த பதவி அடைந்து விடுவாய் என்று சொல்கிறார். சரி, இதெல்லாம் சொன்ன உடனே தேவஹூதி அம்மா பிரார்த்தனை பண்ணுறா. இவ்வளோ உபதேசங்கள் கேட்டபோது பிரார்த்தனை பண்ணுறா. சத்வம் பிரதோமே ஜடரேண நாதா கதம் யஸ்யோதர ஏது தாசித்து விஸ்வம் யுகாந்தே வடபத்திர ஏக சேதேஸ்மே மாயா சிசுர் அங்கிரிபானக. அப்பா, நான் என்ன கர்மயோகம், ஞான யோகம், தியான யோகம், பக்தி யோகம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த வயிற்றுக்குள்ளே இந்த உலகங்கள்லாம் பிரளய காலத்தில் ஒடுங்கத்துக்கு இடமில்லாமல் ஆளிலையில் பள்ளி கொண்டு கால் கட்ட வரல சப்பிண்டு இருக்கிறியோ, அப்படியேப்பட்ட பரமபுருஷனையே என் கர்ப்பத்தில் சுமக்கிற பாக்கியம், உலகங்கள்லாம் தன் கர்ப்பத்தில் வைத்து கொண்டிருக்கிற பகவானை என் கர்ப்பத்தில் சுமக்கிற பாக்கியம் பெற்றேனே, இதை விட நான் என்னப்பா பக்தி யோகம் ஞான யோகம் செய்ய வேண்டியது இருக்குது. அதை சொல். வடபத்ரேக சேதஸ்ம மாயா சிசுர் அங்கிரிபானக. மாயால் ஒரு குழந்தை வடிவத்தில் கால் தன் சொரூபத்தில் தான் தமித்து கொண்டிருக்கிற அந்த ஆளிலில் பள்ளி கொண்டிருக்கிற அந்த பிரபுவை என் கர்ப்பத்தில் சுமக்கிற பாக்கியம் பெற்றேன், இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, எந்த உன்னுடைய நாமத்தை சிரவணம் பண்ணாலோ கீர்த்தனம் பண்ணாலோ, இல்லை எந்த உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணாலோ, உன்னை தியானம் பண்ண உன்னை மனசால் நினச்சா கூட உடனே அவன் ஒரு சண்டாளன் கூட பவித்திரமாகி அவன் சோமயாகம் பண்ணக்கூடிய தகுதியுடையவனாக ஆகிறானோ, அப்படியேப்பட்ட உன்னை நான் கபிலா வாசுதேவான்னு உன் நாமத்தையும் சொல்கிறேன், உன்னை தினமும் தரிசனம் பண்ணுறேனே, எனக்கு உத்தம கதி கிடைக்கிறத பற்றி நான் சொல்ல வேண்டியது என்ன இருப்பான். உன்னுடைய அனுகிரகம் எனக்கு இந்த ஜென்மத்தில் கிடைச்சிருக்கே, அதனால் எனக்கு இதுவே கடைசி ஜென்மான்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அந்தம்மா. என் நாமதேயம் ஸ்ரவணானு கீர்த்தனாத்து எத் பிரஹ்வணாத்து எத் ஸ்மரணாத் அபி கொச்சித்து சுவாதோபி சத்யா சவணாய கல்பதே குதப்புனஸ்தே பகவன்னு தர்ஷனாத். அப்படி இருக்கும்போது உன்னை தர்ஷனம் பண்ணுற பாக்கியம் கிடைச்சி எனக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்றது சொல்ல வேண்டியது என்ன இருக்குது அப்படின்ற. அஹோபதஸ்ப வச்சோ அதோ கரியான் எத் ஜிஹ்வாக்ரி வர்த்ததே நாமுதுப்யம் தேபு ஸ்தபஸ்தே ஜுஹோ சஷ்ணுரார்யா பிரம்மாணோச்சர் நாம கிருணந்தி ஏதே. எந்த ஒரு சண்டாளன், நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன் கூட நாக்கு நுனியில் ஹரி ஹரி கிருஷ்ணா கோவிந்தான் அந்த 2 அக்ஷரம் கொண்டு ராம ராமா அப்படின்னு பகவான் நாமத்தை சொல்லிட்டானோ, அவன் உடனே பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணால் என்ன பலனும், அதே சமயத்தில்
எல்லா யாகங்களையும் பண்ண, ஹோமங்களை பண்ணால் என்ன பலனும், யாகங்கள் பண்ணால் என்ன பண்ணணும். அதே சமயத்தில் சஸ்னுஹு, அதாவது எல்லா புண்ணிய தீர்த்தங்களை போய் ஸ்நானம் பண்ணால் என்ன பலனும். அது வேத அத்தியனம், பிரம்மானுச்சர்னா வேத அத்தியனம், கங்கை கரையில் போய் புண்ணியமான இடத்துல போய் வேத அத்தியனம் பண்ணால், 4 வேதங்களை அத்தியனம் பண்ணால் என்ன பலனும். அதே சமயத்தில் ஆர்யான்னு ஒரு பதம் இருக்குது. ஸ்வதர்மங்களை சரியாக கடைப்பிடி, தர்மத்தை செவ்வனே அனுஷ்டித்தா என்ன பலனும். அத்தனை பலன்களும் கிரணந்தியேதே, உன் நாமத்தை சொல்கிற மாத்திலே அவன் அடைந்து விடுகிறானே என்று சொல்லப்படுகிறது. பகவான் நாமா சொல்லிட்டா. அஹோபதஸ்பவச்சோ அதோஹரியான் எத் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே நாமுதுப்யம் தேபுஸ் தபஸ்தே ஜுகவோ சஸ்னுராஜா பிரம்மாணூச்ச நாம கிருணந்தியேதே. என்ன அருமையான ஸ்லோகங்கள். இப்படிலாம் சொல்லிவிட்டு அன்னை அவர் என்ன பண்ணுறார், பகவான் வைகுண்டத்துக்கு எல்லா அவதாரத்தில் போனவங்க போயிடல, வைகுண்டத்துக்கு போயிடல, வடக்கு திக்கில் போய் இப்போ கூட இருக்கிறார். அந்த வடக்கு திக்கில் போய் அங்கே பல பேர்களுக்கு எந்தெந்த பாக்கியவான்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கணுமோ தரிசனம் கொடுத்துட்டு உலகத்துக்கு அபயத்தை செலுத்துகின்ற சாங்கிய யோகாச்சாரியார் அப்படி கபிலவாசர் இன்றும் வாசம் இருக்கிறாராம். அவர் வடக்கு திக்கில் போய் அங்கே அது ஏதோ அதான் பல பாக்கியவான்களுக்கு உபதேசம் செய்து கொண்டு இன்றும் இந்த பூமியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறாராம். வடக்கு திக்க போயிட்டு இருக்கார் யார், கபிலவாசுதேவர். அது பிறகு அந்த ஆசிரமவாசிகளால் ரட்சிக்கப்பட்ட அந்த அம்மா ஒரு ஜீவநதியாக மாறிவிட்டாள், ஜல சமாதி அடைந்து விட்டாள் அவள். அப்படிப்பட்ட அவள் சித்தி அடைஞ்ச இடம் தான் சித்தரெல்லாம் சேவிக்கக்கூடிய சித்தி பதம் என்று சொல்லக்கூடிய இடம். தஸ்யாஸ்தத் யோக வித்யுதமார்த்தியம் மத்தியம் அபுத் சரித்து சோதசாம் பிரவரா சம்ய சித்த சேவிதா, சித்தரெல்லாம் சேவிக்கக்கூடிய சித்திபதம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல அவள் நதியாக ஓடுகின்றாளாம், நதியாக ஜீவநதியாக மாறிவிட்டாளாம் அவள். இப்படிப்பட்ட இந்த சரித்திரத்தை இதம் அனுசுனோதி யோ அபிதத்தே கபில முனிர் மதம் ஆத்மயோக குஹ்யம். இதை யார் கேட்கிறார்களோ, ஆத்மயோகத்தினுடைய ரகசியத்தை யார் கேட்கிறார்களோ, கபில மதமாகிய இது அவர்கள் பகவதி கருதிகி சுபர்ண கேதோ உபலபதே பகவத் பதாரவிந்தம். அப்படிப்பட்ட கருட கொடிய உடையவராகிய கருடனில் தோல் வைக்கப்பட்ட அந்த நாராயண திருவடிகளை அவர்கள் அடைகிறார்கள். பகவானிடத்தில் மனத்தை செலுத்தின அவர்கள் பகவானை அடைகிறார்கள். வடகிழக்கில் ஜிக்ஞாசுகளுக்கு இன்றைக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் கபிலவாசுதேவர். அப்படிப்பட்ட கபிலவாசுதேவர் சரித்திரத்தோடு இப்போ பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம.